ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளர்த்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துக்கு விவசாயிகள்லாம் எடப்பாடி பழனிசாமி பாராட்டுல நடத்திருக்காங்க. அதுல முன்னாள் முதலமைச்சர்கள், கட்சியினுடைய தலைவர்கள், எம்ஜிஆர் ஜெயலலிதாவுடைய படங்கள் இல்லைன்னு ஒரு அதிருப்திய மூத்த நிர்வாகி செங்கோட்டையன் தெரிவிச்சிருக்காரு. அதுக்கு ஆர்வி உதயகுமார் ரிப்ளை பண்றாரு, எம்ஜிஆர் ஜெயலலிதாவுடைய மறு உருவம் தான் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னாரு. அதிமுகவிற்கு கிடைத்த இறையருள் எடப்பாடியார் அப்படின்னு சொல்றாரு. அப்படிதான் அவர் சொல்றாரு. ஒரு கேள்வி கேட்க சொன்னேன், 10 கேள்வி அவர் வந்து ஆரம்பிச்சு செங்கோட்டையில் ஆரம்பிச்சு இங்க உதயமலை நல்லா ஆரம்பிச்சாரு. எம்ஜிஆரின் மறு உருவம் ஜெயலலிதா, அதிமுகவிற்கு கிடைத்த இறையருள் ஜெயலலிதா அப்படின்னு ஆர்வி உதயகுமார் சொல்லியிருக்காரு. சரி, அதை பத்தி ஐயாவோட கருத்து. அந்த கருத்துக்கு அவர் தான் பதில் சொல்லணும். அதன்படி நடந்திருக்காருங்க, அவர் தான் பதில் சொல்லணும். உங்களை எல்லாம் அழைத்தது முக்கிய காரணம், சில பத்திரிகைகளில் நேற்று, முக்கியமான பத்திரிகைகளில் நேற்று முன்தினம் அதன் தொடர்ச்சியாக பல்வேறு பேட்டிகள் வந்து கொண்டிருக்கிறது. எதுவும் சொல்லுங்க அப்பா, அதனால நல்லா தெரியும். அதை பற்றி ஒரு வழக்கத்தை நான் சொல்கிறேன். நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். இப்போ கேட்டீங்கன்னா அதுக்கு அந்த நிலம் வந்து சர்வேயன் எழுதிக்கல 336/3 தேனி அலிநகரம் கிராமம், 1 ஏக்கர் 48 சென்ட். 1 ஏக்கர் 48 சென்ட். டாக்குமெண்ட் நம்பர் பிரகாரம் 24/73/1963 பாகப்பிரிவினை பத்திரப்படி PS ஜெயலட்சுமி அம்மாள் அவர்களுக்கு பாத்தியமாக டாக்குமெண்ட் அவங்களுடைய பின்னால் சொல்றேன், அவங்களுடைய பெண் வாரிசாக அவருக்கு அந்த நிலம் வந்து சேருகிறது. 2வது டாக்குமெண்ட்ல வந்து 1970 பாகப்பிரிவினை பத்திரப்படி PS இந்த ஏற்கனவே ஜெயலட்சுமி அம்மாளுக்கு வந்திருக்க அந்த நிலம் அவருடைய மகன் S ராஜகோபாலுக்கு பாத்தியமாக இருக்கு. ஆக இந்த அடிப்படையில் இந்த நிலம் 1937 தான் இவர்களுக்கு, நம்ம மாருதி பேக்கரி பெயிண்டில் வச்சுருக்காங்கல்ல, அவங்களுடைய மூதாதையர்கள் இந்த நிலத்தை வாங்குறாங்க 1937. அப்பொழுது அந்த நிலம் எந்த வகைப்பாடுகளும் இல்லை. ஆதிதிராவிட பெருமக்களுக்கோ அல்லது ST பிரிவினுடைய அந்த நிலம் இல்லை. வருவாய் ஆவணங்களில் எதுவுமே இல்லை. பஞ்சமி நிலமாக இல்லை. மிக நிலமாக, நில உச்சவரம்பு சட்டப்படி எடுக்கப்பட்ட நிலமாக அப்பொழுது அது இல்லை. நிலத்துக்கு அருமை கூப்பிடுறாரு, பேசிட்டு ஹரிசங்கரா எங்க இருக்கீங்க? சென்னையில் இருக்கீங்களா? ரைட் ரைட். எங்கே இருக்கீங்க சென்னையில்? அப்படியா, அங்கே போயிருந்தீங்களா இந்த கமிஷன் ஆஃபீஸுக்கு? ஏதாவது அந்த என்கொயரி உங்ககிட்ட இருக்காது, ஏதாவது உத்தரவு போட்டிருக்காங்களா? உங்களுக்கு உங்கள் பேரில் எதுவுமே வரல இது வரைக்கும்? சரி சரி, அதுங்க இப்போ ப்ரெஸ்ஸு பார்க்க போகிறேன், அதே உங்கள்கிட்ட கேட்டு. சரி சரி, நன்றி. இல்ல பாகப்பிரிவினைப்படி PS ஜெயலட்சுமி அம்மாளுக்கு கிடைக்கப்பட்டாலும் மீண்டும் பாகப்பிரிவினை பத்திரப்படி ஜெயலட்சுமி அம்மாள் வந்து அவருடைய மகன் S ராஜகோபால் அவருக்கு எழுதி வச்சுறாங்க. எந்த வருஷம்? 1970. மீண்டும் இந்த நிலத்தில் வந்து 1984 நில சீர்திருத்தம், நில உச்சரிமை சட்டப்படி 15 ஸ்டாண்டர்ட் ஏக்கர் இருக்கணும் ஒருத்தருக்கு. அதற்கு மேலே நிலம் இருந்தால் அது உபரி நிலமாக கருதப்பட்டு
அரசால் கையகப்படுத்தப்பட்டு நிலமற்ற ஏழை விவசாயிகளுக்கு கொடுப்பாங்க. அதுதான் அந்த நில உச்சவரம்பு சட்டத்தினுடைய சாராம்சம், சட்டம். அந்த கொடுக்கப்படுகின்ற நபர் யார் பெறாங்களோ அவங்க எந்த பிரிவினாலும் இருக்கலாம். பேக்வர்ட் கிளாஸ், மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ், ஆதி திராவிடர், எஸ்டி பீப்புள், இவங்களாம் யார் வேணாலும் இருக்கலாம். ஆக அந்த உபரி நிலத்தை நிலமற்றவர்களாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு ஒரு சென்று கூட விவசாய நிலமாக இருக்கக்கூடாது. அப்படி தான் கொடுக்கணும் சட்டம். அந்த சட்டப்படி இந்த நிலத்தில் ஒரு 81 சென்ட் எடுக்கிறாங்க நில உச்சவரம்பு சட்ட பிரகாரம். இது பஞ்சம நிலமாக இல்லை, அது வரைக்கும் பஞ்சம நிலம் இல்லை, இன்றைக்கு வரைக்கும் பஞ்சம நிலமாக இல்லை இது என்பதை நான் உறுதிப்பட சொல்லிக் கொள்கிறேன். 81 சென்ட் எடுக்கிறாங்களா, இதில் அதை எடுத்து என்ன செய்கிறாங்கன்னா, முத்துச்சாமி என்கிற பெரியருக்காண்ட ஒரு ஆதிராவிட பெரியவருக்கு 41 சென்ட் கொடுக்குறாங்க. 81 சென்ட் எடுத்து திரும்ப அவங்களுடைய ரிலேஷனாக வர்ற என் மூக்கன் பெயருக்கு 40 சென்ட் கொடுக்குறாங்க. 81 சென்ட் எடுத்து 2 பேர்களுக்கு, ஆதிராவிட பெருமக்களுக்கு 41 சென்ட் முத்துச்சாமிக்கும் 40 சென்ட் மூக்கனுக்கும் கொடுக்கப்படுகிறது. அவர்கள் பெயருக்கு பட்டா வழங்கப்படுகிறது. இது முடிஞ்சுங்களா? எடுத்து 2 பேருக்கு பிரித்து கொடுத்தாங்க. இதில் அடுத்து 2008 இது இந்த பத்திரம் முடிகிறது எடுக்கிறது, எடுத்து கொடுக்க வருது 1984. எத்தனை வருஷம் கழிச்சு? 2008னா சொல்லுங்க, 24 வருஷம். அதான் இப்போ சொன்னேன், 1984 நில உச்சவரம் பிரகாரம் 81 சென்ட் எடுத்து 41 முத்துச்சாமி பேர்ல, 40 சென்ட் மூக்கன் பேர்ல கொடுத்தாங்க. சரிங்களா? திரும்ப என்ன செய்யறாங்கன்னா, அவங்களுடைய வாரிசு யாருடைய அந்த அம்மா பேர் இருக்குல்ல, ராஜகோபால், மகன் ராஜகோபாலுடைய வாரிசு, உங்களுக்கு தேனிக்காரெல்லாம் தெரியும், ஹரிசங்கர் இருக்காரு. அவர் இப்போ கடையை வச்சு நடத்திட்டு இருக்காருங்களா. அவருக்கு இடையே பரிவர்த்தனை பண்றாங்க. யாருக்கு? இந்த 81 சென்ட் கொடுத்தாங்களே அவருக்கும் இந்த ஹரிசங்கருக்கு அந்த ஒரிஜினல் பாக்கி நிலம் இருக்குல்ல, அவர் பேர்ல இருக்கு, ஒரு பேர்ல வாரிசு அடிக்கிறாங்க, பரிவர்த்தனை பண்றாங்க. இந்த 81 சென்ட்டுக்கு இவங்க பரிவர்த்தனை மூலமாக வீட்டடி மனை கொடுக்குறாங்களாம். அதான் நமக்கு தெரியாது. இந்த வருஷத்துல வீட்டு மனை கொடுத்து அதை பரிவர்த்தனை பத்திரத்தையும் பதிவு பண்ணி அவங்களுக்கு வீட்டு மனையை ஒப்படைச்சிடறாங்க. இன்னைக்கு அந்த வீட்டு மனையினுடைய மதிப்பு இவர்கள் பெற்ற விவசாய நிலத்துக்கு மேலாக 10-15 மடங்கு கூடிருச்சு. அதை அவங்க வித்துட்டாங்க. வீட்டு மனையை வாங்கிட்டாங்களே, அவங்க வித்துட்டாங்க. பரிவர்த்தனை முடிஞ்சு பத்திர ஆபீஸில் பதிவு செய்யப்பட்டு முடிஞ்சு வச்சு. ஆக அந்த 40 சென்டும் 41 சென்டும் மூக்கன் மூலமாகவும் முத்துச்சாமி மூலமாகவும் யாருக்கு? ஹரிசங்கருக்கு, அவருடைய இந்த அம்மா இருக்காங்கல்ல, முதல் ஜெயலட்சுமி அம்மாவுடைய பேரன், அவருக்கு வந்து சேர்ந்துருது. இது அவங்களுக்குள்ளே செஞ்சுக்கிட்ட இந்த மூக்கனும் முத்துச்சாமி இவங்க நிலங்களே யாருதான் ஆரம்ப காலத்துல அவங்க மூதாதையரை வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. நம்ம வேலை பார்த்துக்கிறவங்களுக்கு இவங்க பிரித்து கொடுக்கணும், கவர்மெண்ட் வாங்கி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு இவங்க வீட்டடி மணியை கொடுத்து மறுபடியும் அவங்க நிலத்தை எடுத்துட்டு இவங்க பேரில் பட்டா மாறிடுச்சு. யார் பேரில்? ஹரிசங்கர் பேரில் பட்டா மாறிடுச்சு. ஹரிசங்கர் எந்த வருஷம்? 2009 ஹரிசங்கருக்கு பட்டா மாறப்பட்டிருக்கிறது. 2011 2009 சென்று பேருக்கு சர்வேயின்படி பட்டா வழங்கப்பட்டிருக்குது. 11 2011 பட்டா அவருக்கு இது ஊர்ஜிதம் பண்ணுறாங்க. யாருக்கு? ஹரிசங்கர். இந்த 81 சென்டையும் 19 8 வருஷம் கழிச்சு சுப்புராஜுக்கு அந்த நிலத்தை வைக்கிறாருங்க. ஹரிசங்கர் ஆதிராவிட ராஜேஷ் வாங்குற நபர் சுப்புராஜ் நம்ம நாயகர் கம்மா நாயகர், அவர் புதுப்பள்ளி அவருக்கு விற்கிறாருங்க நிலத்தையாக. ஹரிசங்கர் அந்த நிலத்தை விற்கிறாரு. சுப்புராஜ் பட்டா வாங்கிறாருங்க. சுப்புராஜ் பட்டா வாங்கிட்டு 2022 3 வருஷம் கழிச்சு எனக்கு விற்கிறாருங்க. சுப்புராஜ் கம்மா நாயக்கர், நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், சொல்ல தேவையில்லை. அவரும் ஆதிராவிட, நானும் ஆதிராவிட இல்லை. சுப்புராஜ் ஆதிராவிட்ட வாங்கலை, நானும் ஆதிராவிட்ட வாங்கலை. பஞ்சமி நிலம் இல்லை, இது நில உச்ச வரம்பில் இருக்கப்பட்ட மிகை நிலம். 15 ஸ்டாண்டர்டுக்கு மேற்பட்ட மிக நிலத்தை அரசை எடுத்து ஜியோ போட்டு நிலமற்ற ஏழை விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட இடம். முடிஞ்சு வச்சுக்கணும், நான் வாங்கிடுறீங்க.
2022 இந்த 22 நான் வாங்கினோன்னே இது வந்து சீலிங்கில் கட்டுப்பட்டெல்லாம் இந்த மாதிரி பல பரிவர்த்தனைலாம் அவங்களுக்கும் நடந்திருக்குது. இது ஏன் நம்ம நிலைமைக்கு நம்ம போய் உள்ளே போய் நுழைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிய வந்தோன்னே நான் உடனே மறுபடியும் நான் யார்கிட்ட விலைக்கு வாங்கினா அவர்கிட்டே கொடுத்துட்டேங்க. உடனே கொடுத்துட்டேன், மாற்றிட்டேன். யாருங்க? 2024 7ஆவது மாதம். இருங்க நான் சொல்லிடுறேன், முடிச்சுட்டேன். 22 வந்து சுப்பராஜ் வந்து எனக்கு எழுதி கொடுக்குறாரு. 22 12 டிசம்பர் மாதம் 7ஆவது மாதம் 7 மாதம் கழிச்சு இந்த பிரச்சனை என் கவனத்துக்கு வந்தோடனே சுப்பராஜ் என்ன இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு, ஆமாம் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, என்கொயரி இருக்குது. அது ஹரிசங்கர் நம்மளுக்கு அது பிரச்சனை இல்லை, எனக்கு எந்த நோட்டீஸும் இல்லை, ஹரிசங்கருக்கு வந்திருக்குது. அவரே போய் அங்கே போய் ஆணையத்தில் வந்து பதில் சொல்லியிருக்கு. ஏன்னா அவங்க வந்து அந்த மிக நிலமாக இருந்தாலும் ஆயுதராவலுக்கு கொடுக்கப்பட்ட நிலமாக இருப்பதனால் அவர் வந்து அவர் போய் மனு கொடுக்குறாரு. யார்? அவங்க பேரைங்க இன்றைக்கு இருக்கு. அவங்க பேரைங்க வந்து மனு கொடுத்து எங்கள் தாத்தா அந்த மாதிரிலாம் வாங்கினாங்க, செஞ்சாங்க, வச்சாங்க, எங்களுக்கு அதனால வேணும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி மனு கொடுத்து அந்த விசாரணை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவர் இன்றைக்கி விசாரிக்கும் பிறகு இவர் அங்கே தான் இருக்கார். இப்போ ஆணையத்தில் இதுவரையும் எந்த உத்தரவும் வழங்கப்படவில்லை. பேப்பரில் வந்துச்சுல 2 ஜட்ஜு வந்து ஆணையத்தினுடைய நீதிபதிகள் வழங்கியிருக்கிறாங்க, பட்டாவை கேன்சல் பண்ணியிருக்காங்கன்னு இப்போ அது வந்துச்சு. என் பேர்லேயே இல்லை இப்போ அந்த நிலம். நான் எனக்கு இந்த நிலவரம் தெரிஞ்ச உடனே நான் அவங்களுக்கு திரும்ப அந்த 81 சென்டையும் நான் எழுதி கொடுத்தேன். யாருக்கு? சுப்பராஜிட்ட நான் வாங்கும்போது எழுதிச்சு, அதை எழுதி கொடுத்தேன். இதுதான் உண்மை நிலை. இந்த உண்மை நிலையை தெரிஞ்சுக்காம பத்திரிகைகள் செய்தி, தவறான செய்திகள் பதியப்பட்டிருக்கிறது என்பதைத்தான் இன்றைக்கு உங்களிடம் விளக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டது. அதோடு மட்டும் இல்லாமல் அருமை அண்ணன் பாலகிருஷ்ணன் அவர்கள், இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் முன்னாள் தலைவர் அவர்கள் பேட்டியும் கொடுத்துருக்காரு. அவங்களாம் ஒரு கம்யூனிஸ்டுகள் ஆதாரத்தோடு தான் பேசுவாங்க. எந்தவித ஆதாரமும் வருவாய் ஆவணங்களும் கேட்டு விளக்கம் பெறாமல் அவர் இந்த குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். அது தவறானது என்பதை நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கேன். பஞ்சமயம் அடிப்படையிலிருந்து பஞ்சமயம் இருக்கணும். கவர்மெண்ட் டிக்ளேர் பண்ணிருக்கணும். கவர்மெண்ட் அந்த நிலத்தை எடுக்கும் போதே அது பஞ்சமி நிலம் இந்த வகைப்பாடுக்குள்ளே கொண்டு போயிட்டு அந்த பஞ்சமி நிலத்தை ஆயுதங்களுக்கு மட்டுமே வாங்கணும். அது வந்து விலமற்ற ஏசிய விலை வாங்க முடியாது. மிக நிலத்தை இருக்கிறாங்கல்ல, சீலைக்கு மேலே இருக்குங்களா, அதை வந்து யாருக்கும் வாங்க. அவங்க இளமற்ற ஏழை விவசாயம் இருக்குங்க. ஆமாம், இந்த வகைப்பாடு தனி, அந்த வகைப்பாடு தனி. நான் தான் சொல்றேன்ல, மிகை நிலமாக இருப்பதை யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். இல்லை ஒரு சீலிங் வைப்பாங்க. 15 வருஷம், 20 வருஷம், 25 வருஷம், 30 வருஷம். முதல்ல 15 வருஷம் வச்சுருந்தாங்க, இப்போ 30 வருஷம் வச்சுருக்காங்க. நான் ரெவன்யூ மினிஸ்டர், வருவாய்த்துறை அமைச்சர்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு தெரிந்திருந்தால் எனக்கு பஞ்சமி நிலமாக அது இல்லை, தேவையில்லை. எனக்கு ஏதாவது நோட்டீஸ் வந்தது அவ்வளோ தேவையே இல்லை எனக்கு. அதனால உங்கள்கிட்ட வழக்கம் சொல்கிறேன். நான் எதுக்கு போய் ஆணையத்தில் போய் நிற்கணும்? யாருங்க? இப்போ அவரு அங்கே இருக்காரு. யாரு? எனக்கு வித்தவர் சுப்பராஜ். ஹரிசங்கருக்கு தான் நோட்டீஸ் வந்து அவர் தான் போய் ஆணையத்தில் பேசிட்டு இருக்காரு, டிஸ்கஷன்ல இருக்கு. அவர் வைக்கல வச்சு அங்கே வாதாடிக்கிட்டு இருக்காரு. எனக்கு நாங்கள் திரும்ப அந்த நிலத்தை பெறப்பட்டதற்கு பதிலாக பரிவர்த்தனையாக வீட்டு மனையை நாங்கள் வழங்கியிருக்கிறோம். அதை ஏற்றுக்கொண்டு பத்திர ஆஃபீஸில் பதிவு செய்திருக்காங்க. அவர் சொல்லி அதை வாதாடிக்கிட்டு இருக்காரு. கூடுதல் வேல்யூ வைப்பாது. இப்பெல்லாம் அதே போர்ச்சல் தேனியில் உங்களுக்கு நிலம் என்னன்னு தெரியுது. எவ்வளோ வருஷம் இல்லைங்க, அந்த கான்செப்டுக்கே நம்ம போக தேவையில்லை. நான் எனக்கு நிலம் வந்து இந்த நிலம் மிக நிலம் வந்து இந்த டிஸ்பியூட்டில் வந்து அவர் ஹரி பிரசாத் போயிருக்காருன்னு தெரிஞ்சு எதுக்கு சுப்பராஜ் இந்த மாதிரி வந்து எனக்கு அவருக்கு எழுதி கொடுத்து நான் வாங்கி நான் யார்கிட்ட வாங்கினோ அவர்கிட்ட திரும்ப எழுதி கொடுத்து இன்னைக்கு அவர் கஷ்டத்தில் இருக்கார். அவர் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு இந்த வரைக்கும் நோட்டீஸ் வரல. சொல்லுங்க. அதிமுக செங்கோட்டையன் இருக்கிற மந்திரம் வந்துடுறேன், முடிஞ்சுக்கலாம், அவசரப்படாதீங்க. முடிச்சுட்டு பாலாஜி இன்னொரு நிருபர் வந்திருக்காங்க. யாரு? இவர் சிக்கந்தர் வந்து எனக்கு வந்து கிட்டத்தட்ட குட்டி பிள்ளைல இருந்து அவருக்கு எனக்கு நான் எப்படிப்பட்டவர்னு அவருக்குலாம் தெரியும். அவர் அனெக்ஸ் சேர்த்திருக்காரு பேப்பர்ல. அன்னப்பிரகாஷ் வந்து எனக்கு வந்து உதவியாளர் தான். யாரு? அதிமுக ஒன்றிய செயலர் அந்த அன்னப்பிரகாஷ் வந்து எனக்கு உதவியாளர் தாங்க. அவர் வந்து ஒரு 100 ஏக்கரை வந்து
வந்து வைகை டேமில் இருக்கிற பேக் வாட்டர் பக்கத்தில் இருக்க அரசு நிலத்தை கையகப்படுத்தி தென்னமலை போட்டு வளர்த்துருக்காரு. அது வந்து அதிகார துஷ்பிரயோகம் பண்ணி அவர் வளர்த்துருக்காரு. அவர் வந்து எனக்கு அண்ணன் அவர் எந்த பக்கம் இருந்தாருன்னு இந்த செல்லமுத்து கேட்டுக்கங்க. என்ன அவருக்கு தெரியும். அவருக்கு ஃப்ரெண்ட், அவரு சிக்கந்தருக்கு ஃப்ரெண்டு அன்னப்பிராசு. உங்களுக்கு நண்பர் தானே? நல்லா ஒத்துக்கிறீங்க. அவர் எனக்கு உதவியாளர் இருந்தாரு. நீங்க போட்டிருக்க செய்தி உண்மை. எனக்கு உதவியாளர் அவர் இன்னைக்கு வந்து என்னுடைய இதுக்கு கருத்துக்கு மாறுபட்டு இன்னைக்கு எடப்பாடி கூட போய் நிற்கிறாரு. அவருக்கு ஒன்றிய செயலாளர் போட்டது செல்லமுத்து. அரசியல் வந்து இந்த மாதிரி செத்து விளையாடலாம் விளையாடக்கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து. வேற கேள்வி இது தொடர்பாக கேள்வி கேட்குறீங்களா? புரிஞ்சு அது தெளிவாயிருச்சு உங்களுக்கு? இன்னொரு ஏதாவது குற்றம் இருக்கா? ஆதி திராவிடனால மாவட்ட ஆட்சியில போயிருப்பாங்க, நிவாரணம் கிடைக்காதனால அவங்க ஆதி திராவிடனால அந்த எஸ்சி ஆணையத்துக்கு போயிருப்பாங்க சார். இது நியாயமா தானே சார் இருக்கு? இது நியாயமா தான் இருக்கு. அவங்க வந்து அந்த ஆயுதராஜ பெருமக்கள் போனது நியாயமான கருத்தாக வைத்துக் கொண்டாலும் பூர்வீக நிலம் இருக்குல்ல, யார்கிட்ட அவங்களும் போயிருக்காங்க, அங்க போயிருக்காங்க. அதை நீதிபதி தான் பதில் சொல்லணும். நம்ம ரெண்டு பேரும் இங்க விவாதம் பண்ண முடியாது. என் மீது எது குற்றம் இருக்காதுல? அந்த நிலைமை என்னிடம் இப்படி இல்லை. நான் திரும்ப கொடுத்து விட்டேன். 7 மாதம் 8 மாதம் அந்த கவனம் எங்க வந்திருக்கிறாரு. எதுக்கு இல்ல இது குறித்து உங்களுக்கு தெரியும். சிக்கந்தரணி பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். ஏதாவது விமர்சனம் என்னிடம் வந்தால் இந்த விமர்சனம் பல்வேறு கருத்துக்கள் எந்தெந்த வகையில் வந்து வருகிறது அதுக்கெல்லாம் சேர்த்து பதில் சொல்லணும் தான் நான் வந்து பொறுமையாக இருந்தேன். ஒரு நாள் பொறுமையாக இருக்கக்கூடாதா? இதில் என் மீது குற்றம் இருக்கா? இது சம்பந்தப்பட்ட பத்திரிகைகள் நேற்று எழுதினார்கள் என்னை பற்றி, அது திரும்ப போடுவீங்களா? சொல்லுங்க. இன்னைக்கு தானே, சரி விட்டுருங்க, அது உங்க முடிவுக்கு வருது. அடுத்து கேளுங்க, சொல்லுங்க. எடப்பாடி பழனிசாமி நடத்தப்பட்ட பாராட்டு விழாவில் படங்கள் சொல்லி செங்கோட்டையன் அதிர்ச்சி தெரிவிச்சிருக்காங்க. ஆமா, அவருடைய மனசாட்சி பிரகாரம் இந்த இயக்கம் யாரால் நிறுவப்பட்டது, இந்த இயக்கம் யாரால் உருவாக்கப்பட்டது, 50 ஆண்டு காலம் இந்த இயக்கத்தை இருவரும் தலைவர்களும் தங்களுடைய உயிரை கொடுத்து காப்பாற்றிய இயக்கம் இந்த இயக்கம். இந்த இயக்கத்தினுடைய பைலா புரட்சி தலைவரால் இயற்றப்பட்டு அவரும் அந்த பைலா பிரகாரம் இந்த இயக்கத்தை நடத்தினார்கள். அம்மாவர்களும் இந்த இயக்கத்தை பைலா பிரகாரம் நடத்தினார்கள். பைலா பிரகாரம் விதி 45 படி ஏற்கனவே பலமுறை விளக்கியிருக்கிறேன். அதிமுகவுடைய அடிப்படை உறுப்பினர்களால் பொதுச் செயலாளர் என்ற பதவி தேர்தல் மூலமாக தேர்வு செய்யப்பட வேண்டும் என்றுதான் அந்த விதி இருக்கிறது. மற்ற விதிகள் எல்லாம் திருத்தமோ ரத்தம் செய்து கொள்ளலாம் என்ற நிலை இருக்கிறது. ஆனால் இந்த ஒரு விதியை மட்டும் யாராலும் எந்த சூழ்நிலையும் எந்த அமைப்பினாலும் திருத்தம் செய்யவோ ரத்து செய்யவோ கூடாது என்று புரட்சி தலைவர் அவர்கள் அறுதியிட்டு அந்த கண்டிஷனை இதில் சேர்த்திருக்கிறார்கள். அதைத்தான் மாண்புமிகு அம்மா தலைவர் அவர்களும் தேர்தல் மூலமாகத்தான் அவர்கள் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். மாண்புமிகு அம்மா அவர்களும் தேர்தல் மூலமாகத்தான் தேர்வு செய்யப்பட்டார்கள் என்பதுதான் கடந்த வரலாறு. அந்த வரலாறில் இன்றைக்கு பொதுச் செயலாளர் எப்படி நடந்தது என்பதை உங்களுக்கு நன்றாக தெரியும். ஒரு சாதாரண தொண்டன் 1.5 கோடி தொண்டர்களால் தேர்வு செய்யப்பட வேண்டியதான் பொதுச் செயலாளர் பதவி. மற்ற கட்சிகள்லாம் கிளையிலிருந்து தேர்தல் நடத்தி படிப்படியாக பேரூராட்சி, ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், மாவட்ட செயலாளர், தலைமை நிர்வாகிகள் வரை போய் அந்த பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுப்பார்கள். ஆனால் அடிப்படை உறுப்பினரால் தேர்வு செய்யப்பட்டு பொதுச் செயலாளர் தேர்வு செய்யப்பட்டு தேர்தல் மூலமாக தேர்வு செய்யப்பட்டு அந்த பொதுச் செயலாளர் இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டு இந்திய தேர்தல் ஆணையம் உங்களுடைய பொதுச் செயலாளர் பதவி நாங்கள் அங்கீகரித்தோம், நீங்கள் மறுபடியும் நீங்களே கிளைக்கழகத்திலிருந்து மேல் வரையும் கிளைக்கழக தேர்தல், பேரூராட்சி கிளைக்கழக தேர்தல், நகராட்சி கிளைக்கழக தேர்தல், மாநகராட்சி கிளைக்கழக தேர்தல், தலைமை கழக நிர்வாகிகள் வரை தேர்வு செய்து கொள்ளலாம் என்ற ஆணையை இந்திய தேர்தலும் வணங்கும். இதுதான் நடைமுறை, 50 ஆண்டுகள் நடைமுறை. அப்படி நடைபெற்றுத்தான் பொதுச் செயலாளர் வந்து புரட்சி தலைவர் இருந்தார், மாண்புமிகு அம்மா அவர்கள், பாபு சன்மானம் இருந்தார், மந்தெல்லாம் இருந்தாங்க. அவங்க அப்படித்தான் தேர்தல் நடத்தினார்கள். ஆனால் இன்றைக்கு பொதுக்குழு மூலமாக எந்த சட்டத்தை திருத்தவோ ரத்து செய்யக்கூடாது என்று இருக்கின்ற இந்த அதிமுகவினுடைய விதியை மீறுகின்ற வகையில் பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிடுகின்றவர்கள் 10 மாவட்ட செயலாளர்கள் முன்மொழிய வேண்டும், 10 மாவட்ட செயலாளர்கள் வழிமொழிய வேண்டும். பொதுச் செயலாளருக்கு போட்டியிடுகிற 5 வருடம் தலைமை கழக நிர்வாகிகளுக்கு வந்து திருத்தம் செய்கிறார்கள்.
அந்த திருத்தங்கள் தான் தவறு என்று நாங்கள் இந்த நீதிமன்றத்திலே வழக்காடி கொண்டிருக்கிறோம். அதனை தீர்வுக்கு கொண்டு வருகின்ற பொறுப்பும் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு இருக்கிறது என்ற வாதத்தையும் நாங்கள் இன்றைக்கு வைத்திருக்கிறோம். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இல்லை என்று அவருடைய வாதத்தை உயர்நீதிமன்றத்தில் வைத்தார். நேற்று உதய நீதிமன்றம் இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் இருக்கிறது, நீதிமன்றத்தில் என்ன அதிகாரம் இருக்கிறதோ அதே அதிகாரம் இந்திய தேர்தல் ஆணையத்துக்கும் இருக்கிறது என்று ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. செங்கோட்டையன் புகைப்படங்கள் இல்லை, அவங்க பேர் இல்லைன்னு சொல்லி ஒரு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வெடிச்சு எழுந்திருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? அதிமுக இதை எப்படி பாக்குறீங்க? அந்த விஷயம் நான் சொல்லிடுறேங்க. அத்திக்கடவு அவிநாசி திட்டம் என்பது பில்லூர் டேம்னு ஒரு டேம் இருக்கு. பில்லூர் டேம் வந்து பவானி டேம் இருக்குல்ல, பவானி டேமுடைய கேட்ச்மெண்ட் ஏரியாவில் பில்லூர் டேம் ஒன்று இருக்கு. அந்த பில்லூர் டேம் நிரம்பி அதனுடைய மிக நீர் தான் பவானி டேமுக்கு வரும். பவானியிலேருந்து தான் அவிநாசி, அத்திக்கடவு, ஈரோடு பல மாவட்டங்களுக்கு அந்த பவானியோட ஆறு போய் பாசன வசதி பெறுகிறது, ஏற்கனவே நடைபெற்று கொண்டு இருக்கிறது. ஆக இந்த பில்லூர் டேம்ல இருந்து ஒரு சப்ளை சேனலை வெற்றி அதை அவிநாசி அத்திக்கடவுக்கு கொண்டு போகிற திட்டம் தான் ஒரிஜினல் திட்டம். அந்த திட்டத்தின்படி பல்வேறு மலைகளை கடந்து, மலைகளை பிளந்து, விவசாய நிலங்களை கடந்து இந்த திட்டம் போவதனால் பலவித பிரச்சனைகளுக்கு அங்கே விவாதங்களுக்கு வந்தது. அதனால் அந்த திட்டத்தை மத்திய அரசுக்கு அனுப்பும்போது இந்த திட்டம் வந்து பல பிரச்சனைகளை உருவாக்குற திட்டமாக இருக்குன்ட்டு அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. எப்போ திமுக இருந்த மத்திய அரசு மாண்புமிகு அம்மா ஆட்சி பொறுப்பேற்றவுடன் அந்த திட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு மத்திய அரசு பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் மாண்புமிகு அம்மா அவரை சந்தித்த ஓஎஸ் இல்லத்திற்கு சென்ற பொழுது இந்த கோரிக்கை மனுவை அம்மா அவர்கள் நரேந்திர மோடியிடம் கொடுத்தார்கள். உறுதியாக நான் கவனத்தில் எடுத்துக்கொண்டு உதவி செய்யும் என்று நரேந்திர மோடி அவர்களும் மாண்புமிகு பாரத பிரதமர் சொன்னார்கள். இந்த திட்டம் மாற்று திட்டம் என்னவென்று சொன்னால், கொடிவேரிங்கிற ஒரு இடம், கொடிவேறுகிற இடம் வந்து கரூர் பக்கத்தில் இருக்குங்க. இந்த சீப்பேஜ் வாட்டெலாம் இருக்குல்ல, காவிரியுடைய பாசன பகுதிகள் முழுமையாக பாசனம் செய்து முடிக்கப்பட்டதுக்கு பின்னால் கொடிவேறுறது அந்த சீப்பேஜ் வாட்டர் வந்து சேரும் காவிரி ஆறில் மறுபடி திரும்ப வந்து. அது மாதிரி அமராவதியுடைய சீப்பேஜ் வாட்டர் கழிவுநீர் கூட இந்த கொடிவேரியில் வந்து சேரும். அந்த கொடிவேரியில் ஒரு பெரிய செக் டேம் கட்டி அந்த செக் டேமில் அந்த மிக நீர் உபரி நீரெல்லாம் தேக்கி அதிலிருந்து பம்பிங் செய்து எங்கள் மேலே கொண்டு போகிறாங்க. அவிநாசி அத்திக்கடவு அந்த பகுதிகளுக்கு இந்த குளங்கள் நிரப்பப்பட்டு பாசன வசதி பெறுவதற்கு தான் புதிய திட்டம் தயாரிக்கப்பட்டு இது வந்து கிரவுண்ட் வாட்டரையும் ரீச் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி மாண்புமிகு அம்மா அவர்கள் டெல்லிக்கு அனுப்புவதற்காக திட்டம் தயாரிக்கப்பட்டு அதை டெல்லிக்கு அனுப்பிட்டு மாண்புமிகு அம்மா அவர்கள் சொன்னார்கள், மத்திய அரசு இதற்கு நிதி தரவில்லை என்று சொன்னால் நானே மாநில அரசினுடைய நிதியில் இந்த திட்டத்தை நிறைவேற்றி காட்டுவேன் என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் சொன்னார்கள். அதன்படியும் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரங்களை மாண்புமிகு அம்மா அவர்கள் வாக்குறுதியாக தந்தார்கள். அதன் அடிப்படையில் 2016 பிப்ரவரியில் நடந்த நிதிநிலை அறிக்கையில் நானே இந்த திட்டத்திற்கு நிதி ஒதுக்குவதற்கு அறிவிப்பு மாண்புமிகு அம்மாவுடைய ஆலோசனை பெற்று நிதி ஒதுக்கப்படும் என்று சொல்லி டோக்கன் அமௌண்டாக 3,26,00,000 ரூபாய் நிதியும் ஒதுக்கப்பட்டது. அதுக்கு அஸ்திவாரம் விதை ஊனியது மாண்புமிகு இதயம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான் என்பதனை நான் இங்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக அந்த அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தை மாநில அரசினுடைய நிதியை கொண்டு திட்டங்கள் நிறைவேற்றிருக்கிறதுக்கு விதை போட்டவர் மாண்புமிகு அம்மா அவர்கள் தான் என்பதனை இதனை யாரும் மறுக்க முடியாது, யாரும் உரிமையும் கொண்டாட முடியாது. என்னுடைய நீண்ட அறிக்கையில் சொல்லியிருக்கிறேன். இந்த இதுக்காண்டி பாராட்டு விழா திரு எடப்பாடி பழனிசாமிக்கு வைக்கப்பட்டதில் பல்வேறு கருத்துக்களை இன்றைக்கு மாண்புமிகு செங்கோட்டையன் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அவ்வளவுதான். இது பல்வேறு பிரச்சனைகளுக்கு இன்றைக்கு விவாதத்துக்கு உள்ளப்பட்டிருக்கு. விவாதங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியவர் அண்ணன் செங்கோட்டையன் தான். இப்ப கட்சியில வந்து எடப்பாடி தன்னையே முன்னிலைப்படுத்திக்கிறாரு. கட்சி ஆரம்பித்த தலைவர்களை வந்து மறைமுகமா வந்து இருட்டி செய்யறாரு அப்படின்ற பொருள் குமுறல் அவர்கிட்ட இருக்கு. இது எப்படி சார்? இது வந்து அந்த கட்சியில ஒரு உட்கட்சி விவகாரமா வெடிக்குமா? இல்ல நீங்க சொல்ற கேசிங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியது செங்கோட்டையன். இப்பதான் அவர் கூட தான் அவர் இருக்கார். யார் கூட இருக்காரு? எடப்பாடி பழனிசாமி கூட அண்ணன் இருக்காங்க. இன்றைக்கு இருக்கின்ற அதிமுக தலைவர்களே மூத்த நிர்வாகி, மூத்த தலைவர் அண்ணன் செங்கோட்டையன் தான். தலைவர் காலத்தில் அவர் மாவட்ட செயலாளர் ஆயிட்டார், தலைமை கழக நிர்வாகிட்டார். கிட்டத்தட்ட 8-9 தடவை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார்.
நானும் அவரும் இணைந்து புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது உங்களுக்குலாம் அந்த இணைந்து செயல்பட்டிருக்கும். எங்கள் 2 பேர்த்தையும் அம்மா வந்து சொல்லுவாங்க, கோயம்புத்தூர் மாநாடு, திருச்சி மாநாடு, மதுரை மாநாடு நாங்கள் தான் முன்னின்றி நடத்தினோம். மாண்புமிகு அம்மாவுடைய ஆலோசனை பெற்று 39 இடங்கள் போட்டியிட்டு 38 இடங்கள் அம்மா ஜெயிச்சாங்களே பார்லிமெண்ட்டில். அப்போ அந்த 39 நாடாளுமன்ற இடங்களுக்கும் நாங்கள் 2 பேரும் சென்றோம். அந்த எந்தெந்த இடங்களில் தேர்தல் பிரச்சாரங்கள் கூட்டம் நடைபெறும் என்று அளந்து டேப் பிடிச்சி அளந்து அம்மாவுக்கு ஸ்டேஜெல்லாம் எப்படி போடணுன்னு நாங்கள் 2 பேரையும் முடிவு பண்ணோம். இதை யாராலும் மறுக்க முடியாது. இப்ப அந்த சார், அவரோட தலைமையில ஒரு அணி உருவாகுமா அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின் எழுதுதான் கேட்கறாங்க. அதுக்கான நீங்க அவரோட பேசுறீங்களா அப்படிங்கிறது? அது இன்னைக்கு பேசுகின்ற பொருளாக இருக்கு. அண்ணன் செங்கோட்டையன் அது நேரத்தை சொல்லியிருக்காரு நினைக்கிறேன். அது அவர் தான் கேட்குறேன். என்னுடைய இது வந்து புரட்சி தலைவர் உருவாக்கின இயக்கம், அவர் சட்ட விதி, அதிமுகவுடைய சட்ட விதிப்படி தான் அவர் நடந்துட்டு வந்தார். புரட்சி தலைவர் நடந்துட்டு வந்தார். 50 ஆண்டு காலம் இந்த 20 தலைவரும் இந்த இயக்கத்தை தூக்கி யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக உருவாக்கி உச்சியில் வந்து நிலைநிறுத்தினார். இவருக்குலாம் தெரியும், திமுகவில் புரட்சி தலைவர் இருந்தபோது அவர் பாடிய பாட்டு, அவர் பேசிய வசனங்கள் எல்லாமே பொதுமக்கள் நோக்கி அவருக்கு நயன்பழுக்கின்ற பேச்சாகத்தான் இருக்கும். சின்ன உதயசூரியன், இந்த சின்னத்தை கூட நெத்தியில் வரைஞ்சி தான் அவர் நடிச்சிருக்காரு, பாட்டு படிச்சிருக்காரு அவர். அதுக்கு முன்னால் மாண்புமிகு அம்மா அவர்கள் இந்த இயக்கம் பொதுச் செயலாளர் பொறுப்பேற்று 30 ஆண்டு காலம் கழகத்தினர் பொதுச் செயலாளராக பணியாற்றிருக்காங்க. 20 தலைவர்களும் 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சியில் இருந்த கட்சி. இவ்வளவு பெருமை கொண்ட கட்சியை எந்த காரணத்திற்கொண்டும் இதை சட்ட விதியை திருத்தக்கூடாது என்பதை திருத்தி மாண்புமிகு அம்மா அவர்கள் 30 ஆண்டு காலம் இந்த இயக்கத்தை செய்த சேவையின் அடிப்படையில் அவருக்கு நாங்கள் நிரந்தர பொதுச் செயலாளர் மாண்புமிகு அம்மா அவர்கள் தான் அப்படி தீர்மானம் நிறைவேற்றி அதே அவரை அதிகாரத்தை ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் வழங்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் உருவாக்கப்பட்டது. இதுதான் வரலாறு. இது வந்து நடந்து வந்துச்சு. ஒரு ஒத்த தலைமை யார் அம்மா சொன்னாங்களா, தலைவர் சொன்னாங்களா? அப்படிலாம் இல்லையே. அந்த ஒற்றை தலைமை திருத்தப்பட்டு பொதுச்செயலாளர் ஆனதான தேர்தல் ஆணையம் ஏத்துக்கிச்சு இல்லையா? தேர்தல் ஆணையம் அங்கீகரிச்சது இல்ல. அதுதாங்க, அது எல்லாமே வந்து உயர் நீதிமன்றம் போய் அப்புறம் உச்ச நீதிமன்றம் போய் உச்ச நீதிமன்றம் 6 வழக்குகள் வந்து இந்த தாவாக அதிமுக இருக்கிறது. இவை எல்லாவற்றையுமே சென்னையில் இருக்கின்ற உயர் நீதிமன்றத்தில் சிவில் கோர்ட்டில் முடிவு செய்யட்டும். இதற்கு முன்னால் வழங்கப்பட்ட எந்த தீர்ப்பாக இருந்தாலும் பைண்டிங் ஆகாது. இறுதியாக உயர்நீதிமன்றம் சிவில் கோர்ட்டில் சொல்லப்படுகின்ற தீர்ப்பு தான் இறுதி தீர்ப்பு அப்படின்னு வழங்கப்பட்டிருக்குது. அந்த அடிப்படையில் இப்பொழுதே சிவில் கோர்ட்டில் வழக்கு நடந்துருக்கு. எல்லா வழக்கு 6 சம்பந்தப்பட்ட வழக்கு. இல்ல, அவர் அதுக்கு தான் ரிப்ளை பண்றார். கேள்வி சண்முகம் வந்து தேர்தல் ஆணையம் வந்து ஒரு குமாஸ்தா வேலையை தான் பார்க்கணும், கட்சியை விசாரிக்க அதுக்கு அதிகாரம் கிடையாது. கான்ஸ்டிடியூஷன்ல இருக்குங்க. இந்திய அரசியல் சட்டப்படி ஒரு தனி அமைப்பு இந்திய தேர்தல் ஆணையம். இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு நீதிமன்றங்களுடைய என்னென்ன அதிகாரங்கள் இருக்கிறதோ அத்தனை அதிகாரங்களும் தேர்தல் ஆணையத்திற்கு இருக்கு என்று தேர்தல் ஆணையம் அவர்கிட்ட ஃபைல் பண்ணாங்க. இவர் இல்லைன்னு ஃபைல் பண்ணாரு. யாரு? எடப்பாடி பழனிசாமி. இருக்குன்னு சொல்லி நேற்று தீர்ப்பு வந்து. அதானே உண்மை. செங்கோட்டையன் மீது இருக்கிற அதிருப்தியை வந்து நம்ம வந்து என்னை பொறுத்தவரை அண்ணன் செங்கோட்டையன் மீது எந்த அதிருப்தியும் இல்லை. அவர் வந்து அவர் பழைய கட்சிக்காரங்க, விசுவாசமானவர். எந்த நிலையிலும் கட்சி ஒன்றாக இயங்கப்பட வேண்டும் என்ற மனச்சாட்சி கூட நடந்து கொண்டிருப்பவர். நானும் அதானங்க சொல்றேன். நான் மட்டும் இல்லை, நான் சின்னம்மா, டிடி தினகர் எல்லாமே இணைந்து இந்த இவங்களாம் அதிமுகவில் உருவாக்கினாங்களாம், பிறந்து வளர்ந்தவங்க தானே. அதனால தான் சொல்கிறேன் எல்லாரும் ஒன்று சேரணும்னு சொல்லி. ஒன்று சேர்ந்தால் தான் ஜெயிக்க முடியும்னு சொல்கிறேன். அதெல்லாம் ஒன்று சேர முடியாது, நான் ஜெயித்து காட்டுவேன்னு. இப்போ என்னாச்சு? கடந்த பாராளுமன்ற தேர்தலில் 7 இடங்களில் டெபாசிட் போச்சு. 13 இடங்களில் 3வது இடம், அப்புறம் 4வது இடம், 5வது இடம். 96 ஓட்டு வாங்குறாங்க. கன்னியாகுமரியில் சட்டமன்ற தேர்தல் எடுத்ததை போட்டிக்கிட்டு யார்? காங்கிரஸ் வேட்பாளர் வந்து அந்த அம்மா ஒரு லேடி வந்து வந்திருக்காங்க. அதிமுகப்பட்ட வாக்குகள் 5000 ஓட்டு. எந்த ஒரு தாழ்வு நிலைக்கு அதிமுக கொண்டு இன்றைக்கு ஒன்றை கொடுத்து தொண்டர்களை விரும்பி கண்ணீர் வெடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதான் இன்றைக்கு இருக்க நிலைமை. என்னை தோற்கடிப்பதற்கு அருமை நண்பர் உதயகுமார் அவர்கள் 6 பன்னீர்செல்வத்தை கூட்டு வந்தார் ராமநாதன். அது இனிஷியல் முதற்கொண்டு ஓ பன்னீர்செல்வம். இந்த கொடுமை எங்க போய் சொல்றது? நடந்துச்சா இல்லையா? அதெல்லாம் என்னாச்சு? அங்கே வந்து எனக்கு மன வருத்தம் தான். ரெட்டையில சின்ன டெபாசிட் போனது எனக்கு மன வருத்தம் தான். ஏன்னா இந்த ரெட்டையில சின்னத்தில் நின்று நகர்மன்ற தலைவராக இருக்கேன். 5 தேர்தலில் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர்,
மந்திரி, முதலமைச்சர் இப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தின் மூலமாக வளர்க்கப்பட்ட நான் என்னை இரட்டையிலே எதிர்த்து நிற்கக்கூடிய வாய்ப்புகளை அவங்க தான் உருவாக்குனாங்க. நான் சரி பலாப்பழ சின்னத்தில் நான் போய் நின்றுக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் நின்று 22வது சின்ன 2வது மிஷினு தோற்கடிப்பதற்கு பல்வேறு பன்னீர்செல்வங்கள் தமிழ்நாட்டிலேருந்து கரைக்கு எடுக்கப்பட்டு அங்கே கொண்டாந்து நிப்பாட்டினாங்க. என்னாச்சு? அவங்க தான் டெபாசிட் வெளியேறிச்சு. பதிவான வாக்குகள் 10 லட்சம் ஓட்டுங்க. அதில் 33% வாக்குகள் நான் பெற்றிருக்கிறேன். 33%, 28, 29, 30% வாங்கி ஆளுங்கட்சியான வரலாறுலாம் இருக்குது 52லேருந்து. இதான் இன்னைக்கு நிலைமை. அதே நாங்கள்லாம் வருந்தி அந்த தொண்டர்லாம் ஆளாக பறக்கிறாங்க. ஏன்னா வத்தலக்குண்டு ஆறுமுகம் போன்ற தியாகிகள் உயிரை கொடுத்து பட்ட பகலில் திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் வெற்றி படுகொலை செய்யப்பட்டார்கள். இது மாதிரி உயிர் பலி வாங்கியாச்சு. எந்த ஒரு நிகழ்வு வந்தாலும் மதுரையில் அங்கே முதல்ல போய் ஒரு எழுச்சி உருவாகும், புரட்சி உருவாகும் மதுரையில். அதன் அடிப்படையில் தான் மாவட்டங்கள் மாநிலமெல்லாம் உருவாகும். இப்படி வளர்க்கப்பட்ட கட்சி இப்படி சின்ன பண்ணப்படுத்தினா யாருக்கு தான் கோவம் வராது? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. அதுதான் அவர் என்ன சொல்றாருன்னா, அதிமுக எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஒரு கிடைத்த இறை அருள் வரும்னு சொல்லியிருக்காரு. சரி, இது வரைக்கும் நான் உதயகுமாருக்கு பதில் சொல்ல தேவையும் இல்லை, பதில் சொல்லவும் இல்லை இது வரைக்கும். நான் இல்ல அவர் அவருடைய பேச்சு எந்த கப்பையும் நான் பொறுத்தா நினைக்கிறது. இது வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன் பதில். உங்களுக்கு நீங்களும் பல முறை கேட்டீங்கன்னு சொல்ல மாட்டேங்க. எனக்குன்னு ஒரு தனி இருக்கு, நான் சொல்ல மாட்டேன். இப்ப மீண்டும் இணைந்தவர்கள் அனைவருமே மீண்டும் ஒற்றுமை ஏற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? யாரு? ஆண்டவன் முடிவு செய்ய வேண்டும், அதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றுதான் அதிமுக உறுப்பினர்கள் எல்லாம் இன்றைக்கு ஒரே கூக்குரலிட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒன்று சேருங்கள், ஒன்று சேருங்கள், ஒன்று சேருங்கள். நான் சொல்லிட்டேன், நான் சொல்றது கேளுங்க. நான் சொல்லிட்டேன், எனக்கு எந்த வித நிபந்தனையும் கிடையாது. அம்மா எனக்கு 3 முறை முதலமைச்சராக கொடுத்துட்டாங்க. 12 வருஷம் பொருளாதார கட்சியில் இருக்கேன். நான் பொருளாதார பதவி இருக்கும்போது 2 கோடி ரூபாய் பற்றாக்குறை. நான் வெளியே வரும்போது 256 கோடி ரூபாய் வைப்பு நிதியாக வைத்து வந்தேன். என்னை அம்மா எந்த நிலையில வச்சிருந்தாங்க உங்களுக்குலாம் தெரியும். 9 இடைத்தேர்தல் என்னை அம்மா நடத்த சொன்னாங்க. எதிர்கட்சியா இருக்கும்போது அதிமுக அதை நடத்திருக்கேன். நான் பல்வேறு பிரச்சனைகளையும் அம்மா எனக்கு கலந்து பேசியிருக்கிறாங்க. நான் அதெல்லாம் சில வேலை வெளியே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அம்மா எனக்கு முக்கியத்துவம் கொடுத்து வைத்திருந்தார்கள் என்பதுதான் வரலாறு. அம்மா இறந்தாங்க, பல பிரச்சனைகள் உருவாச்சு. என்னை பொறுத்த வரையில் எந்தவித நிபந்தனையும் கிடையாது இணைவதற்கு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? நானே சின்னம்மாவிடம் பேசியிருக்கிறேன், திரு டிடி தினகரன் சார் அவர்களையும் பேசியிருக்கிறேன். எல்லாரும் இணையருக்கு தயாராதாங்க இருக்கிறாங்க. முட்டுக்கட்ட அவருக்கு நிபந்தனை இருக்குன்னு அவர் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் பேசி தீர்த்துக்கலாங்க. பொது நன்மை கருதி அதிமுகவுடைய இந்த கட்சி உயிர் பிடிப்போடு இருக்குன்னு அம்மா சொன்னார்களே, எனக்கு பின்னாலும் பல 100 ஆண்டுகள் இந்த இயக்கம் இயங்கும் என்று சொன்னார்கள். அதுபோல இயக்கம் தான் ஆட்சியில் இருக்கும் என்று சொன்னார்கள். அதை நிறைவேறுக்கு யார் இப்போ உழைக்கணும்? நாங்கள் தான் உழைக்கணும். எங்களை பொறுத்தவரையில் இங்கே இருக்கிற நாங்கள் போய் வேறு கட்சியில் ஏதோ பதவியில் வாங்கிட்டு போயிடலாங்க. எங்களுக்குலாம் அதெல்லாம் தேவையில்லைங்க. உருவாக்கப்பட்ட கட்சியில் கடைசி வரைக்கும் நாங்கள் எங்களுடைய உழைப்பை தர வேண்டும் என்று தான். அவர் இருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற கேஸ் நடந்துகிட்டு இருக்குல்ல, கேஸ் நீங்கள் சொன்னீங்கள, எல்லாமே தற்காலிகமான தீர்ப்பை பற்றி இன்றைக்கு தலைமை கழகத்தில் உட்காந்துருக்காங்க. அவங்க எல்லாம் நாங்கள் எப்படிங்க விட்டு கொடுத்தோம் உங்களுக்கு நல்லா தெரியும். 58% என்கிட்ட இருந்துச்சு முதல் தேர்தல் யுத்தம் நடத்தும் போது. எடப்பாடிக்கு 4% இருந்துச்சு. அவர் 100ஆண்டு விழாவை அரசு சார்பாக நடத்தினார். நான் 100ஆண்டு விழாவை தர்ம யுத்தத்தின் பிறகு நான் நடத்தினேன். நான் 16வது கூட்டம் கோயம்புத்தூர் நடந்துச்சு. பொங்கு பெல்ட்டில் பொங்கு பெருமக்கள் அனைவரும் அங்கே கூடினார்கள். காலையில் 5:30 மணிக்கெல்லாம் என்னை தெரியாது யார் தங்கமணி வேலுமணி எங்கள் பாப்பா வீட்டுக்கு எங்கள் மக வீட்டுக்கு வந்துட்டாங்க. கட்சி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு ஆசைப்படுறேன். நான் என்ன சொன்னேன், நான் சொன்னப்போ ரைட்டு உடனே இமிடியேட் அதுக்கு நடந்துச்சு. எவ்வளோ விட்டு கொடுத்தேன் நான். கட்சியை நீங்கள் பார்த்துங்க, ஆட்சியை எடப்பாடி பார்த்துக்கலாம், ரைட் ஓகே. அவர் இப்போ முதலமைச்சர் இருக்காரு, இருந்துட்டு போட்டோம் அப்படின்ட்டேன். காலையில் இணையும் போது நைட்டில் 1 மணிக்கு சொல்கிறாங்க. 1 மணிக்கு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒரு 2 பதவி உருவாக்கப்படணும், 2 பேரும் கையெழுத்து பண்ண ஒரு உத்தரவு. காலையில் இணையருக்கு ஒரு பேச்சு முடிவு பண்ண போனால் நைட்டு 1 மணிக்கு சொல்கிறாங்க. அதுக்கு நான் ஒத்துக்கிட்டு தான் போனேன். எனக்கு தெரியும் 2 பேர் 2 குதிரையில் காலை வச்சு பயணிக்க முடியாதுன்னு தெரியும். இருந்தாலும் 4.5 வருஷம் முழு ஒத்துழைப்பு கொடுப்பேன்.
சார் நான் கேட்டுக்கிறேன். நீங்க பேசுறதுக்கு அவர் என்ன சொன்னார் சார்? அது பதில். அவருக்கு மனப்பூர்வமாக கட்சி இணைய வேண்டும் என்று தான் சொல்கிறார். மறுபடியும் ஒருங்கிணைப்போடு இல்லைங்க, ஒருங்கிணைப்பாளர் எனக்கு பொறுப்பு வைக்கலாங்க. 2 பேருமே கையெழுத்து போடுங்கிற உத்தரவு இருக்குல்ல, அதைத்தான் நான் சொல்றேன். அது எத்தனையோ உத்தரவுகள் வந்து நான் கையெழுத்து போட்டு அனுப்பிச்சிருக்கேங்க, நடைமுறைக்கு வரலைங்க. நான் இன்னைக்கு தான் சொல்றேன். இப்ப வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் வந்து ஒன்றிணைந்த ஒரு அதிமுக எதிர்பார்க்கலாம். என்னை பொறுவை எதிர்பார்த்தால்தான் அதிமுகவுக்கு வாழ்வு, இல்லை என்றால் அனைவருக்குமே தாழ்வு. பன்னீர்செல்வம் உள்பட. போதுமா? எல்லாம் பெரிய அதிருப்தியா இருக்காங்க, கூக்குரல் போடுறாங்க. பெரிய தொடர் தேர்தல் வீழ்ச்சிகளால என்னால இருக்காங்க, அது வெளியே வர முடியல. என்னால இருக்கா சொல்லுங்க? என்னால இருக்காங்க, என்னால இருக்கா சொல்லுங்க? 2016 வந்து தேர்தல், சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக உங்களுக்கு தெரியும், நான் திரு எடப்பாடி பழனிசாமி, அமித்ஷா சார், சந்தோஷ் சார் அதுக்காண்டி வந்திருந்தார். அமித்ஷா சார் பேசுறதுக்கு உங்களுக்கு அது எத்தனையோ பேட்டியில் சொல்லி முடிச்சுட்டேன். எவ்வளோ விரும்பி அவர் சொன்னார். எதுக்குமே ஒத்துக்கல, எதுக்குமே ஒத்துக்கல. அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு வந்து நாம் இன்னைக்கு எதிர்கட்சியில் இருக்கின்ற சூழ்நிலை. ஏன்னா 4 வருஷம் நல்லா தான் ஆட்சி, அம்மாவுடைய திட்டங்கள்லாம் கொண்டு வச்சு மக்கள்கிட்ட சேர்த்தோம், நல்லா தான் இருந்துச்சு. சில பல காரணங்களாக தோல்வி ஏற்பட்டது. அதற்கு முக்கிய காரணம் பிரிந்தது. மக்கள் திமுக காலகம் வந்து நாடாளுமன்றத்தில் சட்டமன்றத்துக்கு முன்னாடி நாடாளுமன்றத்தில் போட்டிட்டுச்சு. அது 7-14 பார்லிமெண்ட்டுங்க, தென் மாவட்டங்கள். இங்கேருந்து தேனி, திண்டுக்கல், மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர், இங்கிட்ட ஒரு 7 பார்லிமெண்ட். இங்கிட்ட வந்து திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, சிவகங்கை, 14 பார்லிமெண்ட்லையும் 82 சட்டமன்ற தொகுதி. ஒரு நாடாளுமன்றத்திலையும் 1.5 லட்சம் ஓட்டு வாங்கிட்டார். யாரு? அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். அதைத்தான் அமித்ஷா சொன்னார், நானும் சொன்னேன். அப்போ வந்து ஒரு சட்டமன்றத்துக்கு 26 ஓட்டு அவங்க வாங்கியிருக்காங்க. இது வெற்றி வாய்ப்பை உறுதி செய்யப்படுகின்ற ஓட்டாக இருக்கும் என்று தான் திரு அமித்ஷா சார் சொன்னார், நானும் சொன்னேன். அதனால் வந்து அவரை கூட்டணியில் சேர்த்துக்கலாம், நீங்கள் சேர்த்துக்க பிரியமில்லைனாலும் எங்களுக்கு கொடுக்குற சீட்டில் 20 சீட்டை அவருக்கு சேர்த்து கொடுங்கன்னு கேட்டார். நான் கூட்டணி பேசிக்கிறேன். அவர் ஒத்துக்கல. 15 கேட்டார், ஒத்துக்கல. 10 கேட்டார், ஒத்துக்கல. எத்தனை சீட்டு அவர் சொல்லிட்டார். ஐஎஸ் மத்திய அரசு உளவுத்துறை மூலம் 75 சீட்டு தான் அதிமுக நம்ம கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து ஜெயிக்கும்னு அவரே சொல்லிட்டாரு. எங்களுக்கு வந்த புள்ளி வரப்போறாங்க. நீங்கள் எவ்வளோ சீட்டு ஜெயிப்பீங்க அவர் திரும்ப கேட்டாங்க. அமித்ஷா எடப்பாடியை பார்த்து 150 சீட்டு ஜெயிச்சு உங்களுக்கு நான் கொடுப்பேன். அவர் அப்படியா? அப்போ நான் ஒன்று சொல்கிறேன், கதை சொல்லி கேட்டுக்கு. இந்த தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் நான் சொன்னால் ஏடி தினேசாரன் நாட்டு நலன் கருதி ஒத்துக்குவார். தேர்தலில் நிற்க வேணாம்னு சொல்லிடுறேன், நிற்க மாட்டாங்க. ஆனால் அவருக்கு நம்ம ஒரு உத்தரவாதம் கொடுக்கணும். இவ்வளவு வந்து அவரை ஹெல்ப் பண்ணுறவருக்கு 10 வாரிய தலைவர் அவர் சொல்கிறவருக்கு நீங்கள் தான் 150 சீட்டு ஆளுங்கட்சி வந்துடுவீங்களே, ஆளுங்கட்சி வந்தவர் 10 வாரிய தலைவர் அவருக்கு கொடுக்கலாமா, அவர் சொல்கிறாரு கொடுக்கலாமான்னு. இல்லை அதெல்லாம் இப்போ நான் உறுதி சொல்ல முடியாதுன்ட்டாங்க. அவர் ஒன்றும் டக்குனு எழுந்திரிச்சார், லேட் எடுத்து போடுங்க ஊருக்கு போகணும். இது அப்போ நடந்தது. அதுக்கு ஒத்துக்கிட்டா தான் இன்றைக்கி நம்ம ஆளுங்கட்சி. சார் இப்போ அவர் எடப்பாடி பழனிசாமி இப்போ பிஜேபியோட அலையன்ஸ் கூட்டணி வேணாங்கிறாரு, அவர் அதுல ரொம்ப உறுதியா இருக்குங்கிறாரு. ஆனா நீங்க ஒன்றிணைஞ்சா பிஜேபியோட அலையன்ஸ்ல இருக்கணும்னு கேட்டீங்களா என்ன? சார் நான் இன்னைக்கு என்டில தானே இருக்கேன். இல்ல அதிமுக நீங்க ஒன்றிணைஞ்சு அதிமுக வந்து தேசிய கூட்டணியில் இருப்பதுதான் நல்லது என்ற மனப்பான்மையோட நான் இருக்கிறேன். அது உருவாக்கப்பட்ட அண்ணன் என்னை நிருபர் பார்த்து கேட்டாங்க, உங்களை மாதிரி இதெல்லாம் கேட்டாங்க, இந்தியா கூட்டணி பத்தி என்ன நினைக்கிறீங்க. நான் என்ன சொன்னேன் சொல்லுங்க? என்ன சொன்னேன்? ஆண்டியல் குடியை கட்டிய மடமாகத்தான் அது முடியும் அப்படின்னு சொன்னேன். இன்னைக்கு நடந்துட்டு இருக்காது. என்ன காங்கிரஸ் கட்சிங்க டெல்லியில் ஆளுகின்ற டெல்லியிலேயே என்ன நிலைமையை பார்த்தீங்களா? இப்போ 27 வருஷம் இப்போ பாரதிய ஜனதா கட்சி எந்த பகுதியில் எந்த இடத்துல அது யாருக்காவது தீங்கு செய்கிறாங்களா? ஒன்றும் கிடையாது. இவ்வளவு அதாவது உலகத்திலேயே 140 கோடி ஜனத்தொகைக்கு மேற்பட்ட இவ்வளவு மிகப்பெரிய தேசம், பல்வேறு மாநிலங்கள், மொழிவாரி மாநிலங்கள், பல்வேறு மொழிகள் பேசக்கூடிய மக்களை அனைத்தையும் ஒருங்கிணைந்து ஒரு குடைக்கு கீழே கொண்டு வந்து ஆட்சி செய்கிறார் யார்? மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள். இதை நம்ம பாராட்டியே தான் உலக நாடுகளில் எல்லாம் இருக்கின்ற பிரதமராக பாராட்டுகிறார்கள். அவர்களெல்லாம் பாராட்டுகின்ற போது நாம் பாராட்ட வேண்டாமா? உடைச்சு புதுசா ஒரு கட்சி உருவாக்கி அது ஆட்சியை பிடிக்கிறாங்க. அதே மாதிரி தமிழ்நாடு நீங்களா சொல்றீங்க கேசியம்மா ஏன் தம்பி? பிஜேபி வடமாநில கூட்டணி கட்சியில வந்து கட்சியை உடைச்சு
புதுசா ஒரு அணியை உருவாக்கி அதன் பேர்ல ஆட்சியை பிடிக்கிற நிலைமை இருக்கு. இதே நிலைமை இருக்கா? அதிமுக யார் சொல்றாரு? நீங்க சொல்றீங்களா? அதிமுக வந்துடும் அப்படி பயப்படலாம். எனக்கு புரியல. இதே மாதிரி தமிழகத்தில் அதிமுக வளர்ச்சி புதிய அணியை உருவாக்கி பிஜேபி தலைமையிலான ஒரு ஆட்சி அமையதுக்கான முயற்சியை மேற்கொள்ளும். என்ன யாருமே சிந்தனைக்கு ஒவ்வாத கருத்தா இருக்கு. வட மாநில பல கட்சிகளை வட மாநிலங்கள் வேற, நம்ம தமிழ்நாடு வேறங்க. தமிழ்நாடு ஒரு தேசிய பாரம்பரியம். ஜனநாயக கட்சி அதோட தான் கூட்டணி அமைக்கணுங்கிற நீங்க சொல்லக்கூடிய வார்த்தையே அவங்க அந்த கூட்டணியோட இணையக்கூடாதுங்கிற நடந்த அதுலயே இருக்காங்க. யாரு? எடப்பாடி தரப்பு. நீங்க அவங்க கூட சேர்ந்துதான் ஆகணும்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில இருக்கு. தமிழ்நாட்டு மக்களும் எதை விரும்புகிறார்களோ அதை அதிமுக அடிப்படை அதிமுக செய்து காட்டுவோம். பிஜேபி கூட்டணி வச்சா பெரிய தோல்விகள் நாடாளுமன்ற இன்னைக்கு இருக்க நிலைமைக்கு சொல்றீங்க. நான் இன்னைக்கு இருக்க நான் சொல்லுங்க. பிஜேபி வந்து சொல்றது அம்மா பிஜேபி கூட கூட்டணி இருக்காங்க, பிஜேபி எடுத்து நின்றுருக்காங்க. எங்களுடைய திராவிட பாரம்பரியம், தமிழனுடைய பாரம்பரியம், பண்பாடு, மொழி, இனம், இவைகளெல்லாம் கடந்த நம்மளுக்கு விவரம் தெரிஞ்ச இந்த காலகட்டத்தில் நம்ம இப்பெல்லாம் வந்தோம்னு தெரியும். அந்த அடிப்படையில் நாங்கள் எதுக்கு எந்த எங்களுடைய திராவிட கொள்கையை விட்டுக் கொடுக்க மாட்டோம். இதுதான் இனம், மொழி. மாற்றுவதற்கான முயற்சி நீங்க எடுப்பீங்க. அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி கூட சேர்ந்துருவாரு இவரு, இவருக்கு பலம் கூடிரும் பையன் இருக்கனாலேயே, யாருக்கு? எடப்பாடி தரப்புல இருக்கிறதுனாலயே அவங்க சேராம இருக்காங்களோ அவருக்காரங்கள்ட்ட இருக்கு. அவர் வந்து இருந்தார்ல, இந்த தேர்தல் விலகி போனாரு. பார்லிமெண்ட் தேர்தலுக்கு முன்னால பார்லிமெண்ட் தேர்தல் நேஷனல் தேசியில ஒரு கூட்டணி அமைச்சு பக்கத்துல உட்கார வச்சிருந்தாரு. பக்கத்துல ரைட் சைட்ல 4 நாள் என்னாச்சு? பெரிய கொள்கை முடிவு வந்துருச்சா? சொல்லுங்க சிக்கந்தரு, நீங்க என்ன நோக்கத்துல கேள்வி கேட்க எனக்கு நல்லா தெரியும். அந்த நோக்கத்துல நான் பதில் சொல்ல மாட்டேன். சார், அந்த டயத்துல அண்ணாமலையோட பேச்சு தான் கூட்டணி முடிவுக்கு காரணம் சொல்றாங்க. இதே அண்ணாமலை தான் தம்பி, நான் சொல்றேன் கேட்டுங்க. அவங்க கட்சியில அவங்க தலைமையில அந்த கட்சியை வளர்க்கறதுக்கு தான் கருத்துக்கள் பரிமாற்றங்கள், கருத்துக்கள், விவாதங்கள் உள்ளடக்கியதாக இருக்கும். அதை தவறுன்னு சொல்வதற்கு நாம யாரு? அவர் அதையே மறுத்திருக்காரு. நான் அந்த நோக்கத்தில் அடிப்படையில் பேசல என்று அவரே திரு அண்ணாமலை அவர்களே மறுத்திருக்கிறார். நீங்க அந்த கருத்துல கொடுங்க. பேப்பர்ல பல இந்த பாருங்க, ஏதாவது தெரிஞ்சு என்னை சொன்னாங்களா? பன்னீர்செல்வம் பஞ்சமேளத்தை வாங்கிட்டாரு, பட்டாவை கேன்சல் பண்ணிட்டாரு. என் பேருக்கு பட்டா இல்லை, அந்த நிலைமை என் கையில இல்லை. ஆணை உத்தரவு 2 நீதிபதிகள் உத்தரவு போடுறாங்க. இந்த அன்னைக்கு அந்த வாரம் அங்கதான் உட்காந்துருக்காரு ஆணையத்துல, அந்த இதுக்காண்டி போயிருக்காரு. இன்னும் அந்த எந்த உத்தரவு ஆணையத்திலிருந்து வரலைங்க. இதெல்லாம் எப்படி வந்துச்சு, இதெல்லாம் எப்படி வந்துச்சு சொல்லுங்கப்பா. நீங்க திருச்சி எழுதி கொடுத்தீங்களா? ஏன் தம்பி? சிக்கந்தர் சொன்னது மாதிரி நானும் அன்னப்பராசன ஃப்ரெண்டா? வேற என்ன சொல்லுங்க. எதிர்காலத்தில் நடைபெறுகின்ற அரசியல் நிகழ்வை பற்றி கணித்து தேசியமாக வியூகமாக சொல்லுகின்ற வழக்கம் எங்கிட்ட நடப்பதை சொல்லுவேன், மனசாட்சி போய் பேசுவேன், அவ்வளவு. வேற சொல்லுங்க, கேள்வி. ஐயோ சாமி சரணம் ஐயப்பா. விஜயை பற்றி நான் ஏற்கனவே பல்வேறு நிலையில் பல்வேறு கருத்துக்களை சொல்லிவிட்டேன். அரசியல் ரீதியாக அரசியல் களத்தில் அவர் எந்த இலக்கை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் என்பதுதான் முக்கியம். தமிழருடைய நலன், அவர் என்ன வெற்றி கழகம் என்று வச்சிருக்காரு தமிழ்நாட்டில். தமிழருடைய நலன், தமிழருடைய பாரம்பரியம், அனைத்து மக்களையும் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு ஒரே பார்வையில் பார்க்கிற நோக்கம், இது அரசியல் பார்வையாக விஜயிடம் இருக்கிறதா என்பதை அவர் நடந்து வருகின்ற பாதையை உற்று நோக்கி அது சரியா தவறா என்று மக்கள் தீர்மானிப்பார். அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் அவர் வெற்றி பெறுவதும் தோல்வி பெறுவதும் உறுதி செய்யப்படும். பெரியசாமி வரும் சட்டமன்றத்தில் 4 அல்லது 5 முறை போட்டி உறுதியா நடக்கும் அப்படின்ற. நாங்க 234 தொகுதியில நாங்க தான் வெற்றி. அரசியல் கட்சி எத்தனை இருக்கு? 234 தொகுதியில் நாங்க வெற்றி பெறுவோம். கட்சி அரசியல் கட்சி எத்தனை இருக்கு? 100 கட்சியுமே இன்னைக்கு நாங்களே முதலமைச்சர் வரும்னு சொல்றாங்க. இது நம்ம எங்க முடி சேர்க்கறது தம்பி? சொல்லுங்க விஜய் பாஜக கூட்டணிக்கு வந்தால் இல்லைங்க, இது தேசிய அளவில் இருக்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணி. தேச நலன் கருதி யாரை சேர்ப்பது யாரை சேர்க்கக்கூடாது என்பது
மத்திய தொழிற்பொருள்களை அவங்களுடைய அதிகார வரம்புக்கு உட்பட்டது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சாதக பாதகங்கள்லாம் பேசி தான் முடிவெடுப்பார்கள். பொதுவாக தமிழ்நாட்டு மத்திய பட்ஜெட்ல தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கு. அது சம்பந்தமா நீங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க. சொல்லிட்டேன்ல. ஒரு ஆள் வந்து தரக்குறைவா பேசிட்டு இருக்காரு, அதை கண்டிக்க மாட்டேங்கிறீங்க. எங்களுடைய திராவிட இயக்கத்தினுடைய தலைக்காவரியே பெரியார் தாங்க. எத்தனையோ மீட்டிங்கில் பேசியிருக்கேன் நான். அதுலேருந்து தான் அண்ணா திமுக அதிமுகலாம் வந்திருக்குங்க. இதில் என்ன மாற்று கருத்து இருக்கு? சார் கண்டிக்க மாட்டேங்கிறீங்க. சரி, கண்டிக்கலையா சார்? பெரிய அளவில் கண்டிக்கலையா சார்? அவரை போய் கடிக்கிறதாங்க. ஏங்க அதாவது அது திராவிட இயக்கத்தினுடைய தலைக்காவரி தந்தை பெரியாருங்க. இன்னைக்கு அவர் பெரியார் இல்லை என்று சொன்னால் ஏழை எளிய மக்கள் ஜாதி வித்தியாசம் இல்லாமல் எவ்வளவோ பல்வேறு சீர்திருத்தங்களை அவர் செய்திருக்கிறார், சொல்லியிருக்கிறார், நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். சொல்றதை கேளுங்க. பல்வேறு கருத்துக்கள் வரும். அதில் கடவுள் மறுப்பு பற்றி அம்மா அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படித்தான் நாங்களும் சொல்றோம். பேரறிஞர் அண்ணா அவரே சொன்னார், ஒருவனை ஒன்றே குலம் ஒருவனை தேவன் அவர் சொன்னார். திராவிடத்திலிருந்து பெரியாரிலிருந்து வரும்போது எந்த பாகுபாடுமே கிடையாது. இந்த திருப்பரங்குன்ற இதெல்லாம் வந்து பெரிய மதங்களுக்கு பாஜக பெரியார் விமர்சிக்கிறாங்க, அவங்களோட அலையன்ஸ் இருக்கீங்க. யார் அலையன்ஸ்? பாஜக பெரியார் விமர்சிக்கிறாங்கல்ல, சீமான் வந்து பெரியார் விமர்சிக்கிறதா யார் பாஜக? இல்ல பெரியாரை பற்றி விமர்சிப்பதை, பெரியாரை பற்றி விமர்சிக்கிறதை சீமான் கருத்தை பாரதிய ஜனதா கட்சி என்ன பேசினாங்க சொல்லுங்க. அதை சொன்னாங்க. சில உள்ள இருக்க சின்ன பாயிண்ட்களை வரவேற்பாங்க, முழுமையா இருப்பாங்க. எதுங்க அது எப்படி நான் சொல்ல முடியும்? அவர் தேசிய கட்சி, நாங்க வந்து மாநில கட்சியில உட்காந்துருக்கேன். நான் தமிழ்நாட்டுல அப்படி அவரெல்லாம் ஒன்றும் நடக்காது. தமிழ்நாட்டுல பெரியார்லாம் ஒன்றும் நடக்காது. இல்லைங்க, பல்வேறு சீர்திருத்தங்களை தமிழக மக்களிடம் ஜாதி வித்தியாசம் இல்லாமல் மத வித்தியாசங்கள் நடக்க வேண்டும் என்ற அவருடைய கருத்துக்கள் பதிவு செய்யப்பட்டது. உங்களுக்கு நல்லா தெரியும். பேரறிஞர் அண்ணா அவர்களே அதை வலியுறுத்தி பல்வேறு பேர்களில் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. தலைவரும் பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. அம்மா அவர்களும் பெரியாரை மூத்த தலைவராக ஏற்றுக்கொண்டு பெரியாருடைய கருத்துக்கு வலுவூட்டினார்கள். இதுதான் எங்களுடைய வரலாறு. இந்த வரலாறுலேருந்து நாங்கள் எப்படி மாறுபட முடியும் சொல்லுவாங்க? அப்போ எந்த காலத்தில் நாங்களாம் மாறுபட மாட்டோம். நாட்டுக்கு நல்லது செஞ்சால் யாராலும் ஏற்றுக்கிற மனப்பக்குவம் அரசியல் காரணங்களுக்காக இருக்கின்ற சந்தர்ப்ப சூழ்நிலைக்காக அரசியல் செய்ய வேண்டிய கட்டாயம் அதிமுகவில் புரட்சித் தலைவரும் இருக்கவில்லை, அம்மாவும் இருக்கவில்லை. அதான் எங்களுடைய நிலை. இன்றைக்கி நாங்கள் எதுக்கு போராடிட்டு இருக்கோம்? நாங்கள் போராடுறது அநீதி அக்கிரமம் சொல்கிறீங்களா? அதனால இன்றைக்கு இயக்கம் எந்த அளவுக்கு கீழே போயிருக்குது நடைமுறையில் தெரியுதுல்ல. எந்த தேர்தலை ஜெயிக்க முடியுதா? ஏன் அவங்க ஒற்றை தலைமை வேண்டும் என்று சொன்னதற்கு மிகப்பெரிய காரணமே ஒருவர் இருந்தால் தான் அதிமுக வெற்றி பாதையில் செலுத்த முடியும் என்று சொன்னார்கள். செலுத்தினாங்களா? இல்லை சொல்லுங்க. வேற என்ன இருக்காதா? இருக்கா தொண்டை கட்டி வச்சு பார்த்துக்கிட்டு மக்களவை உறுப்பினர், முன்னாள் மக்களவை உறுப்பினர் கரம் கோர்ப்போம் ஒரு அமைப்பு துவங்கியிருக்காரு. அதை பத்தி உங்க கரம் கோர்ப்போம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து கரம் கோர்ப்போம் நல்லதானே? இன்னைக்கு திமுக 5% கூடியிருக்கியா? சி ஓட்டு கருத்து கணிப்புல சி ஓட்டு இந்தியா சி ஓட்டு கருத்து கணிப்புல 5% கூடியிருக்கு. எடப்பாடி குறைஞ்ச பிள்ளை கருத்து சொல்லுங்க. மூத்த தலைவர் அவர் அதெல்லாம் அவர் எந்த கருத்தின் அடிப்படையில் ஸ்ட்ராங்காக நிற்கிறான்னு பார்ப்போம். அதை மட்டும் சொல்லிட்டேன். திடீர் சாப்பிட்டாங்கப்பா, வேற என்ன கேட்காது சாப்பிட, வேற என்ன கேட்காதுன்னு அவர் சொல்லியிருக்கிறேன். அதை போய் நம்ம சொல்லிட்டேன். ஸ்ட்ராங்காக நிற்பாரான்னு மாற்றிக்கலாம். ஏங்க டீ கொடுத்துருக்கீங்களா? டீ வடை தானே சாப்பிட்டாங்க. டீ சாப்பிடுங்க. உழவு இருக்குல்ல கொடுக்குறீங்க. இதுக்கு மேலே எப்படி வளர்க்குறீங்க? இதுக்கு மேலே எப்படி வளர்க்குறீங்க? நாங்களாம் கேஷுவலாக பேசியிருக்கும் மாதிரி பதிவு பண்ணி போட்டு விட்றாங்க. மதர் நிறுவனுக்கு
நீங்கள் தேனிலே பேசிட்டு இருக்கீங்க, என்கிட்ட பேச மாட்டீங்க. அப்போ நான் அவங்க என்னை புறக்கணிச்சாங்கன்னா எத்தனை நாளைக்கு பேட்டி கொடுக்கணும்? தெரியலையா? இல்லை, அம்மா எனக்கு சொன்ன அறிவுரை என்ன சொல்லிடுறேன். சிஎம் வந்து முதல்ல என்ன அம்மா போட்டோங்க, பன்னீர்செல்வம் முக்கியம் வாய்ந்த கருத்துக்களுக்கு மட்டும், அரசியல் கருத்துக்கு மட்டும் பேட்டி கொடுங்க. அரசு சார்பாக கேட்டால் சொல்லிடுங்க, இப்போ உடனே பதிவு சொல்லுங்க. அரசு கவர்மெண்ட் சார்பாக அரசியல் இதாக கேட்டால் முக்கியமான கருத்துக்கு மட்டும் பேட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை மைண்டில் ஏற்றிக்கிட்டு இது வரைக்கும் நான் அம்மா ட்ரைனிங் அதில் வந்து ஏன் தோத்தங்கிறது சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய மனக்குமரல் அது போட்டு போட மாட்டாங்க. இன்னைக்கு வந்து கட்சி இணையம் தான் நாங்களாம் சொல்லியிருக்கேன். எந்த நிபந்தனை எங்களுக்கு இருக்கிற பதவியே போதும், கொடுத்த பதவியே போதும். எல்லா பதவியும் பார்த்தாச்சு, எல்லா பதவியும் பார்த்தாச்சு. 99 வாஜ்பாய் கவர்மெண்ட் இருக்கும்போது வாஜ்பாய்கிட்ட நேரடியாக அம்மா போய் என்னை பேச சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி பாக்கியம் சாதாரண இங்கே குடும்பத்தில் பிறந்த நம்மளுக்குலாம் கிடைக்கும் அப்படிங்கிறது. அப்போ கவர்னர் வந்து போட சொல்லும்போது ஃப்ளைட்லேருந்து இறங்குறாரு. அப்போ நான் முதலமைச்சர், வாஜ்பாய் சார் பிறந்தர் வந்து கையை தோல் பட்டு அப்படி கையை கூட்டு போயிட்டார். ஏன்னா அதாவது ஒரு கவர்னர் நியமிக்கும் போது முதலமைச்சரை வந்து கன்சல்ட் பண்ணணும். அவரே கேட்குறாரு, அம்மா யாரை சொன்னாங்க? அம்மா புண்ணியர் கூட என்கிட்ட சொல்லி வச்சுட்டாங்க யாரை சொல்லணும். ஸோ 3 பேர் சொன்னாங்க, 3 பேருக்கு சொன்னாங்க. சரி, இதெல்லாம் நம்ம அடிக்கடி சொல்லிட்டு முடியாது. இந்த சிக்கந்தர் மாதிரி என்ன எழுதுனாங்கல்ல, அன்னப்பராசிய நண்பர், நான் அனுப்புறேன்.